ஜங்குக் ஜங்குக் ஆ சொல்லுடே. அழுவாத, க்ரை பண்ணாதடா. நான் ஒன்றும் செத்து போயிடல. வாயை மூடிட்டேன். அவங்க செத்து போகல. உன்னை விட்டு அவ்வளோ சீக்கிரம்லாம் போக மாட்டேன், சரியா? நீ க்ரை பண்ணாத. என்னை சுற்றி இப்போ என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ பேசினதை வச்செல்லாம் பார்க்கும்போது இந்த இஷ்யூக்கு ஏதோ ஒரு வகையில் நீ ரீசன் அப்படின்னு தெரியுது. என்ன ஜேகே, என்கிட்ட இருந்து ஏதாவது சொல்லாமல் மறைக்கிறியா? டாங், நான் இதை உன்கிட்ட வேணும்னெல்லாம் மறைக்கலை. ஆனால் இது உனக்கு தெரிய வேண்டான்னு நான் நினச்சேன். ஆனால் அதுவே இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலடா. சாரி டே, சாரி. லவ் யூ ஸோ மச்டா. என்னை புரிஞ்சுப்பில்லட்டே. அவங்க என்னை விட்டுலாம் போக மாட்டேன்ல நான் யாருன்னு சொன்னான். இப்போ நான் விட்டுட்டு போயிடுவேன். பயமாக இருக்கட்டும் உனக்கு. ஆமாம், ரொம்ப பயமாக இருக்கட்டும் அவங்க. நீ எங்கே என்னை பற்றி நான் ட்ரூத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் விட்டு போயிடுவேன். ரொம்ப பயமாக இருக்குடா. ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி என்னோட இன்னொரு சைடு கிடையாது. ஐம் வெரி டேஞ்சரஸ், யூனோ. காமெடி பண்ணாத ஜங்குக். நீ எவ்வளோ டேஞ்சரஸான ஆளாக இருந்தாலும் என் முன்னாடி குட்டி போட்ட பூனைதான், புரியுதா? பிகாஸ் யூ லவ் மீ, ஐ லவ் யூ. புரியுதா? புரியுது அவங்க. என்னை விட்டுலாம் போயிட மாட்டேன்லடா. என்கிட்ட எந்த ட்ரூத்தும் மறைச்சேன்னு சொல்கிறேன். அவங்க. நீ ஸ்டெயின் பண்ணி பேசாத ப்ளீஸ். அமைதியாரு. என்னை விட்டு போயிடாத, சரியா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குட்டு அவங்க. பயமாக இருக்கு ஜங்குக். லவ் யூ. எந்த சுச்சுவேஷன்லேயும் உன்னை விட்டு நான் போகணும்னு நினைக்கவும் இல்லை, நினைக்கவும் மாட்டேன், போகவும் மாட்டேன், சரியா? ஆனால் உன்னை பற்றின சீக்ரெட் என்ன மறைக்கிறோன்னு மட்டும் மறைக்காமல் உண்மையை சொல்லு. அதுக்கேற்ற மாதிரி நான் என்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன், சரியா? சரிட்டே அவங்க. அப்படி சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. சொல்கிறது கேளு. நீ எதுவும் குறுக்க பேசாதானே? நான் யார், என்ன பண்ணுறேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு எல்லாமே உனக்கு சொல்கிறேன், சரியா? அமைதியாக நான் கேட்குறேன், சொல்லு. ஆக்சுவலி நீ நினைக்கிற மாதிரி எனக்கு இன்னொரு சைடு இருக்குது. அது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேஞ்சரஸான சைடு. உன்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அண்டர் கிரவுண்ட் ஸ்மக்லிங், மாஃபியா, பிளாக் மணி எல்லாமே, ஆள் கடத்தல் கூட பண்ணுறியா ஜங்குக்? அதுவும் பண்ண சொன்னாங்கன்னா பண்ணுவேன். எனக்கு நல்லதுன்னு பட்டுச்சுன்னா மட்டும். ஆள் கடத்தல்ல நல்லது எது கெட்டது எது ஜங்குக்? ஆள் கடத்தல்ல நல்லது இருக்குது. லைக் ப்ரிசனில் இருக்க வேண்டிய ஆளுங்களெல்லாம்
தப்பிச்சு போக ட்ரை பண்ணும்போது அவங்கள பிடிச்சி வேறு ஒரு நாட்டுக்கு கடத்துவாங்க தெரியுமா, சித்திரவதை பண்ண. அந்த மாதிரி ஆளுங்க, அவங்கள மட்டும் ஆள் கடத்தல் பண்ணி என்னோடய பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிப்பேன். உன்னோட பிஸ்னஸ் என்ன? அதான் சொன்னேனே டாங், என்னோட பிஸ்னஸ் என்னன்னு. மாஃபியா ஆல்ரவுண்டர், மாஃபியா, அண்டர் கிரவுண்ட், பிளாக் மணி, கஞ்சா, இந்த மாதிரி ஏகப்பட்டது. எல்லாத்துலேயும் என்னை விட பெட்டர் தென் யாரும் கிடையாது. அண்ட் என்னை சிலர் மாஃபியான்னு சொல்லுவாங்க, சிலர் கிரிமினல் சொல்லுவாங்க, சிலர் என்னென்னமோ. அதை பற்றி எனக்கு தெரியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே இந்த டார்க் வேர்ல்டு கிங் அப்படின்னு சொல்லலாம். அப்படியா? ஆனாலும் எனக்கு இந்த ஜெகவும் பிடிச்சிருக்கு. அப்போது டயாங்கும் மாறணும் இல்லை ஜங்குக்? வேணாம், நீ இந்த பிஸ்னஸில் வர வேணாம். நீ என்னோட இந்த வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச பிஸ்னஸை மட்டும் மெயின்டைன் பண்ணு, சரியா? அது எப்படி நீங்கள் மட்டும் டார்க் வேர்ல்ட் கிங்காக இருப்பீங்க, நாங்கள் மட்டும் இப்படி சாஃப்ட் ஹார்ட்டடாக இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது ஜேகே, சரியா? நீ எந்த ஃபீல்டில் இருக்கியோ அந்த ஃபீல்டில் நானுமே வருவேன், சரியா? அப்புறம் இது ஜஸ்ட்டு சின்ன காயம்தான், இதுக்கே நீ இப்படி பதறி போறியே. இன்னும் நாளைக்கு எனக்கு வேறு எதனா நடந்தால் அதுக்கு எனக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் தெரியணும்ல. ஸோ படிப்படியாக உங்ககிட்டருந்து கற்றுக்குறேன், கற்றுக் கொடுத்துரு. அப்புறம் அந்த டார்க் வேர்ல்டோட கிங்கோட ஆஃபாக மாறிடுறேன். எனக்கு இந்த லைஃப் இப்படியே வந்து ரொம்ப போர் அடிக்குது. புரியுதா? எனக்கு கொஞ்சம் சேஞ்ச் வேணும். ஸோ அதுக்கான ஒரு சான்ஸை இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறான் தேயாங். நீ பேசுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. நான் எங்கே அவன்கிட்ட ஏமாந்துடுவணும்னு. ஏன்னா யார்கிட்ட பேசியும் எனக்கு என்னோட மனசு ரெட் இண்டிகேட்டராக அலர்ட் பண்ணதில்லை. பட் இப்போ உன்கிட்ட பேசுகிறதுக்கு என் மனசு என்னை அலர்ட் பண்ணுது. எங்கே உன்னோட உண்மையான ஐடென்டிட்டி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா தயாங்? பரவாயில்லையே, எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்ருக்க. உன்னை பிடிக்க வந்த சிபிஐ ஆஃபீஸர் தான். தட்ஸ் கிரேட் தயாங். என்கிட்டவே இருந்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாத மாதிரி பா உன்ன மாதிரி நடிக்க முடியாதுடா. நீ மட்டும் என்ன ஜங்குக் பெரிய ஆள் தான். உன்ன மாதிரி எவ்வளோனாலும் கேம் ப்ளே பண்ண முடியாது, நான் ஒத்துக்கிறேன். அண்ட் நான் ஸ்டார்டிங்கில் பிடிக்க தான் வந்தேன். பட் இப்போது நீ என்னோட லைஃப் பார்ட்னர். நான் மனசார உன்னை லவ் பண்ணுறேன். அதனால் உன்னை அவ்வளோ சீக்கிரம் காட்டிலாம் கொடுத்து விட்டு கொடுக்க முடியாது. என்ன, உன்னை நானே ப்ரொடெக்ட் பண்ணுறேன் இந்த கவர்மெண்ட்கிட்ட இருந்து. ஸோ இந்த பிஸ்னஸ் எல்லாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுக்கோ, இல்லை நானே உன் கதையை முடிச்சிருவேன். காமெடி பண்ணாத அவங்க, உன்னால் அது முடியாது, சரியா? அண்ட் உனக்கு இப்போ வலிக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அண்ட் நானுமே ரொம்ப டயர்டாக இருக்கேன். அவனை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் எல்லாம் நடந்து முடிஞ்சிரும்னு யோசிக்கல.
ஆக்சுவலி தேயாங், உனக்கு நடந்தது நீ ஆக்சிடென்ட்டுன்னு நினைக்கிறியா? ஐ நோ மை மேன், இது உன்னோட பிளான் தான் அப்படின்னு. நான் எங்கே உன்னோட பிஸ்னஸில் குறுக்க வந்துடுவானோன்னு பயந்து பண்ண ஒரு விளையாட்டான விஷவினை. ஆனால் பரவாயில்ல, உயிரெடுக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இல்லை. அந்த அளவுக்கு லவ் பண்ணுறல மாட்டேங்க. நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், பட் என்னோட லிமிட்டை க்ராஸ் பண்ண வச்சிட மாட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் நீ சொன்ன மாதிரி இந்த டார்க் வேர்ல்டு அண்டர் கிரவுண்ட் மாஃபியாலாம் கூடிய சீக்கிரம் விட ட்ரை பண்ணுறேன். பட் நான் விட்டாலும் அது என்னை விடாது. உனக்கே நல்லா தெரியும், பார்த்துக்கோ. அண்ட் என் மூலியமாக உனக்கு எந்த டிஃபென்ஸ் அஃபென்ஸ் எதுவுமே வராது. இது ஜஸ்ட் காட்டியிருக்கேன், அவ்வளோதான். அண்ட் எதுக்கு தெரியுமா இந்த காயம் கூட உனக்கு கொடுத்தேன்? ஏன்னா என் கூடவே இருந்து என்னையே வாட்ச் பண்ணி எல்லாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்கல்ல, அந்த அளவுக்கு புத்திசாலி தைரியசாலி ஒன்றை தவிர்த்து வேறு எவனும் இல்லை. அண்ட் ஐம் இம்ப்ரெஸ்ட். ஸோ என்ன மாதிரியே இருக்க. அதான் என்னை மாதிரி இன்னொருத்தனை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. ஸோ என்னை மாதிரி இருக்கிற நீ என்னை எப்படி சமாளிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன். அதான் அமிச்சேன். பட் பரவாயில்ல, என் ஆளுங்களோட கை கால் தலைன்னு முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் போன் ஃப்ராக்சர். வரேவா, அவனுக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் நல்லா தெரியும் போல இருக்கே. அப்புறம் என்கிட்ட இருந்து வேற என்ன டீச் பண்ண போகிறீங்க சார்? என்கிட்ட கற்றுக்கலாம் ஒன்றும் இல்லை உனக்கு. ஆல்ரெடி எல்லாமே நீ ட்ரெயின்டாக இருக்க, சரியா? அண்ட் ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ. தேங்க்யூ. அண்ட் யூ ஜேகே, என்கிட்ட இருந்தும் என் சைட்லேருந்தும் உனக்கு எந்த ஆபத்தும் வராது. பட் என்னை மீறி ஏதாவது நடந்தா அதை நீ மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தகுதியான ஆள் தான் நினைக்கிறேன். பண்ணிக்குவேன். அண்ட் பி அலர்ட் எனி டைம். அண்ட் என்னோட ரியல் ஐடென்டிட்டி உன்னோட ரியல் ஐடென்டிட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சு போச்சு. அண்ட் இந்த காயம் கொஞ்சம் வலிக்குது, அதனால் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்புறம் புருஷா சொல்லுடி, அவங்க சொல்லு. என்ன, எனக்கு ரொம்ப பசிக்குது, உன் கையால் அப்படியே ஊட்டி விட்றியா? நல்லாயிருக்கும். சரி, ஐ லவ் யூடா புருஷா, ஐ லவ் யூடா, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு டயாங் ஜங்குக்கு வந்து ஃபீட் பண்ணுறான். ஸோ டயாங், ஓய் கிட்டவா, என்ன வாய்ஸ் டோன்லாம் மாறுது? அப்படிதாண்டா மாறும், கிட்டவாடா அப்படின்னு கூப்பிட்றான். ஸோ ஜங்குக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது டயாங் வாயில் இருக்க ஃபுட் அப்படியே ஜங்குக்கோட வாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான். சொர்க்கம். இதில் ஒரு ஹைலைட் என்ன தெரிய மாட்டேன் உனக்கு? என்ன, ரெண்டு பேருமே ஜஸ்ட் லைக் ஆப்போசிட்டாக நின்று கன்னை காட்டுவோன்னு நினச்சேன். பட் அந்த லவ்வால் இவ்வளோ கிட்ட உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுட்ருக்கோம். இதுவும் நல்லா தான் இருக்குல்ல. அப்புறம் கூடவே ஒரு ஜிம்முன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சுற்றுவானே, அவனை என்ன பண்ண போகிறான்? அவனுக்கும் நம்ம மேட்ரு தெரியும். ஸோ அவனும் இதை வெளியே சொல்ல போகிறது கிடையாது. அண்ட் ஒன் ஆஃப் தி மை பெஸ்ட் சோல்மேட் அவன் தான். அப்போ நான் நீ ஃபார் எவர் சோல்மேட். அவன் என்னோடய பெஸ்ட்டு சோல்மேட், அவ்வளோதான். அண்ட் என்னை பற்றின எல்லாமே உனக்கு தெரியும், அவனை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். ஆக்சுவலி என் தங்கச்சி இருக்காளே மியா, அவளும் எங்களை மாதிரி ஒரு சிபிஐ ஆஃபீஸர்ஸ். அண்ட் எங்கள் தாத்தா பாட்டி ரிட்டையர்ட் ஆனவங்க.
நாங்கள் என்ன பண்ணுறோம் எல்லாமே தெரியும். அண்ட் நீ யார் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அண்ட் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் அவங்க எவ்வளோ அப்போஸ் பண்ணாங்க தெரியுமா? பட் அந்த அப்போஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு அவங்களுக்கு புரிய வச்சேன். ஸோ உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நான் திருத்துவேன்னு சொன்னேன். பட் உன்னை திருத்தறதுலாம் என் வேலை இல்லை. ஒன்லி உன்னை லவ் பண்ணுறது மட்டும்தான் என் வேலை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் லவ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீ திருந்தினா திருந்தாட்டி போ. அது உன்னோட இஷ்டம். ஓகே? அண்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஜங்குக், forever I love you. அண்ட் இந்த ஜென்மத்துக்கு நீ தான் என் புருஷன். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுடா புருஷா. மயிறு கிட்டவா அப்படி சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறாங்க. ஸோ ஆம்ரி உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா இது ஸ்டோரி, தலையும் புரியல வாலும் புரியல, திடீர்னு ட்விஸ்ட்டு மேலே வருதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆக்சுவலி ஆத்தராக எனக்குமே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 2-3 எபிசோட் தான், அதுக்கப்புறம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அக்கா அவங்களுக்கு பேபி பிறக்கிற மாதிரி வைங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாக வாழ்கிற அளவுக்கு இந்த வாழ்க்கையை கொண்டு போங்க அப்படின்னு. பட் எனக்கு அதுக்கெல்லாம் ஐடியா இல்லை. அது ப்ராக்டிக்கலாகவும் பாசிபிள் இல்லை. ஒரு 2 பாய்ஸ் வந்து பேபி பெற்றுக்கிறது அப்படின்றது. ஸோ நம்ம அந்த லெவலுக்கெல்லாம் போக வேணாம். ஸோ ஜங்குக் இதுலேருந்து திருந்தி வெளியில் வந்து நம்ம டயம் கூட வாழ்கிறானா அப்படின்றத பார்க்கலாம். பட் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த லவ் எந்த ரீசனுக்காகவும் குறையலை.